ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப நல்ல நாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார், Dr.A.P.J.Abdul கலாம் ஐயா. ஸோ இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். ஒரே விஷயந்தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், பேசணும் ஆசை இருக்கும். சில பேருக்கு சில ஹீரோஸ் பார்த்தா பார்க்கணும் ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதுமாதிரி எனக்கு வந்து அப்துல் கலாம் சார் எப்படியாச்சும் ஒருத்தர் வச்சு பார்த்துக்கலாம் ஆசை இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கும்போது இருந்துச்சு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அதேமாரி எனக்கு கடலூரில் வந்து ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இங்கே கிருஷ்ணசாமி ஸ்கூல்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. அங்கே வந்துருந்தாங்க சார், அவங்களும் விவேக் சார் வந்திருந்தாங்க. இந்த நிறைய செடிகள் அந்த டைமில் வந்தாங்க. ஒரு வாய்ப்பு கிடச்சி பக்கத்துலேருந்து பார்த்துட்டேன் ஒரு தடவை. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா ரீசெண்ட் டைம்ஸில் இறந்துட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் இருக்கும். பட் ஆனால் அவங்களோட ஐடியாலஜி அதை நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். நான் வந்து பெருசாக சாதிக்கணும், பெருசாக செய்யணும்லாம் நான் யோசிக்கலைங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்டேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ், என்னால் முடிஞ்ச சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணணும் அப்படின்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய சைட்லேருந்து. அதுமாதிரி உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல. நான் என்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோளை இதான். அதாவது எய்ம்ன்ற சாதாரண விஷயம் இல்லைங்க. அது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆஃபர்ஸ் இருந்தாலும் நம்ம அது ஒரு எய்முக்காக நம்ம விட்டுட்டு அதை மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். வேறு எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். சரிங்களா? நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் என்னவாகணும்னு உங்களுடைய எய்ம் என்ன? ஓகேங்களா? 10 வருஷத்தில் நீங்கள் என்னவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? அடுத்த 15 வருஷத்தில் நீங்கள் என்னவாக இருக்க போகிறீங்க? இந்த 3 இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கீழே கொடுங்க. இதை பண்ணிவிட்டு 5 வருஷம் கழித்து நீங்கள் இந்த வீடியோ திரும்ப இந்த லிங்க் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப 5 வருஷம் கழித்து நீங்கள் சொன்னது செஞ்சிட்டிங்களான்றதை கீழே வந்து எனக்கு சொல்லுங்கள். 10 வருஷம் கழித்து அதை நீங்கள் பண்ணிட்டீங்களான்றதையும் கீழே சொல்லுங்கள். 15 வருஷம் கழித்து நீங்கள் அந்த இது முடிச்சிட்டிங்களான்றது சொல்லுங்கள். ஸோ மொத்தம் எய்மை லாங் டேர்ம் ப்ராசஸ் 15 இயர்ஸ் வச்சுக்கோங்க, மீடியம் டேர்ம் ப்ராசஸ் 10 இயர்ஸ் வச்சுக்கோங்க, ஷார்ட் டேர்ம் ப்ராசஸை 5 இயர்ஸில் வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட்.